வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணம் முற்ற வழியில் ஆரம்பம். இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படும் புனித தாதுக்கள் கங்கராம விகாரையில். அச்சுறுத்தல்கள் மூலம் நாட்டை ஆள முடியாது, அரசாங்கம் இன்னும் எதிர்க்கட்சி மனநிலையிலேயே உள்ளது, நாமல் ராஜபக்ச காட்டம். கொழும்புக்கு அடுத்ததாக அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக யாழ்ப்பாணம் மாறும், இளங்குமரன் எம்பி உறுதி. ஜாலை புத்தாக்கம் மற்றும் வர்த்தகத்தின் ஒரு உந்து சக்தியாக முன்னிறுத்துவதே எமது கூட்டு இலக்காகும், ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவிப்பு. காணாமல் போனோர் பணிமனைக்கு கிடைத்த 11,000 முறைப்பாடுகளும் 2 ஆண்டுகளில் விசாரிக்கப்படும், நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார. கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள், சகல கட்சிகளுக்கும் தமிழரசு அழைப்பு. திருமலை புத்தர் சிலை விவகாரம், தேரர்களின் மனுக்கள் மீது வரும் 30ஆம் திகதி தீர்ப்பு. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை தேசிய மருத்துவமனையாகின்றது, பாராளுமன்ற சுகாதார மேற்பார்வை குழுவில் தீர்மானம். நெடுந்தீவு இறங்கு துறையை புனரமைக்க நெதர்லாந்து அரசு ஒத்துழைக்க வேண்டும், வடக்கு ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை. நாமல் ராஜபக்ச தலைமையிலான குழு இந்தியா பயணமாகின்றது. ஆளும் தரப்புக்கு ஆதரவாக செயற்படும் ஸ்ரீதரன் உடனே பதவி விலக வேண்டும், தயாசிரி எம்பி நேற்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்து. பிரதமர் மீதான பிரேரணையை எதிர்த்த காரணத்தினால் ஸ்ரீதரன் மீது குற்றச்சாட்டு, இப்படியொரு விளக்கம் தருகின்றார் அமைச்சர் நலிந்த. உண்மையான பௌத்தரானால் நிரூபியுங்கள், தயாசிரிக்கு ஸ்ரீதரன் சவால். பொய்யுரைப்பதை முதலில் தடை செய்ய வேண்டும், நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த பின்னரும் தமது பழைய போராட்ட குணத்தையும் அச்சுறுத்தல் விடுக்கும் பாணியையும் கைவிடவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரமுல்ல நெல்லும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர் லால்காந்த மகா சங்கத்தினரை அவமதித்தும் அரசு அதிகாரிகள் சட்டமாதிப திணைக்களம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை அச்சுறுத்தியும் நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என நினைத்தால் அது வெறும் கனவாகவே முடியும் என்றுள்ளார். கவன் மூலம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பீரங்கிகளை பயன்படுத்த போவதில்லை என லால்காந்த கூறுவதை குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச, பளிங்கு உருண்டைகளால் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தாம் கவன்களை கூட பயன்படுத்த போவதில்லை என பதிலடி கொடுத்துள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக அரசாங்கமே தமக்கு எதிராக தாமே வீதியிலிறங்கி போராடும் விசித்திரமான நிலையை இன்று காணக்கூடியதாக உள்ளதாக அவர் மேலும் விமர்சித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் ஏனைய விடயங்களில் எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத அரசாங்கம் தனது ஆதரவாளர்களை கொண்டு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதானது அவர்கள் இன்னும் தாம் எதிர்க்கட்சியில் இல்லை என்பதை உணராததையே காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் அதிகரித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் பின்னணியில் அரசாங்கத்தின் ஆதரவு இருப்பதாகவும், போதைப்பொருள் மற்றும் பாரிய ஊழல்களை கண்டுபிடிக்கும் நேர்மையான அதிகாரிகளுக்கு திட்டமிட்டு இடமாற்றங்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 323 கொள்கலங்கள் சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட சம்பவத்தில் இதுவரையவரும் கைது செய்யப்படாத நிலையில் முறைகேடுகளை சுட்டிக்காட்டும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவது கவலைக்குரியது என அவர் சுட்டிக்காட்டினார். அச்சுறுத்தல்கள் மூலமோ அல்லது சிறைச்சாலைகளை காட்டி பயமுறுத்துவதன் மூலமோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் பயணத்தை தடுத்துவிட முடியாது எனவும், கடந்த காலங்களில் விலகி சென்றவர்கள் இப்போது மீண்டும் கட்சியுடன் இணைந்து வருவதனால் கட்சி முன்பை விடவும் பலமாக வளர்ந்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் வர்த்தக பெருவிழாவான யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி 2026 இன்றைய தினம் ஆரம்பமானது. 16வது ஆண்டாக யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இம்முறை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா நிகழ்வுகள் இன்று வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய்முரளி, யாழ் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், லங்கா கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அர்ஜுன் தர்மதாச,
மற்றும் பணிப்பாளர் FM பாரூக், யாழ்ப்பாண வணிகர் மற்றும் கைத்தொழில் மன்றத்தின் தலைவர் குலசிங்கம் வசீகரன் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண வணிக மற்றும் கைத்தொழில் மன்றம் மற்றும் லங்கா கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியின் தொடக்க விழாவை தொடர்ந்து விருந்தினர்கள் மங்கள வாத்தியங்களுடன் யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு நாடாவட்டி கண்காட்சி கூடங்கள் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மற்றும் விருந்தினர்கள் வர்த்தக கூடங்களை பார்வையிட்டனர். 400க்கும் மேற்பட்ட வர்த்தக கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்படும் புனித தாதுக்கள் கொழும்பு கிணுப்பிட்டிய கங்கராம விகாரையில் பொதுமக்களின் தரிசனத்துக்காக வைக்கப்படவுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜா தெரிவித்துள்ளார். புனித தாதுக்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவது இரு நாடுகளுக்கும் இடையிலான பௌத்த பாரம்பரியத்தின் வலிமையை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜா தெரிவித்துள்ளார். கொழும்பிற்கு அடுத்த இடத்தில் அபிவிருத்தி அடைந்த இடமாக வடக்கு மாகாணம் காணப்பட வேண்டும் என்பது எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தில் இந்த வடமாகாணத்தை கொழும்புக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் திடமாக இருக்கின்றோம். அந்த வகையில் எமது பிரதேசத்தில் அதிகளவான தொழிற்சாலைகள், விளையாட்டு மைதானங்கள், அனைத்து அபிவிருத்திகளும் மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று சர்வதேச ஸ்டேடியம் யாழ்ப்பாணத்தில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் விளையாட்டு ஒரு மைதானம் ஒன்று வருகிறது. அனைத்து விளையாட்டு திடல்களும் அடங்கிய மண்டதீவில் வருகிறது. அபிவிருத்தி பணிகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது துரிதமாக. அதே நேரம் ஜனாதிபதி அவர்கள் எமது பிரதேசத்துக்கு வந்து சென்றிருக்கார். அதன் பிறகு நேற்றைய முன்தினம் பரந்தன் இரசாயன ஃபேக்டரி ஆரம்பிப்பான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. 2 வருஷங்களில் அதை பூர்த்தி செய்ய நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டும் பிரைவேட்டு ஒன்றிணைச்சு கொண்டு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் பல பிரதேசங்களில் அபிவிருத்தி நடைபெற வருகிறது. காபர் இயங்குவதற்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பித்திருக்கிறது இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து. எம்மை பொறுத்த வரைக்கும் வடமாகாணம் என்பது கொழும்புக்கு அடுத்தபடியான நகரமாக மாற்றுவதுதான் நமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. அந்த வகையில் நாங்கள் இந்த வடமாகாணத்தை எமது கலாச்சாரத்துடன் கூடியதான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கோம். யாழ்ப்பாணத்தை இலங்கையின் பொருளாதாரத்தில் வெறுமனே ஒரு பங்காளராக மட்டுமல்லாமல் புத்தாக்கம் மற்றும் வர்த்தகத்தின் ஒரு உந்து சக்தியாக முன்னிறுத்துவது எமது கூட்டு இலக்காகும். அதற்கு இந்த கண்காட்சியே சிறந்த சான்றாகும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் வர்த்தக பெருவிழாவான யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி 2026 16வது ஆண்டாக இம்முறை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் டில்கோ ஹோட்டலில் நடைபெற்றுள்ளன. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வர்த்தக கண்காட்சிகள் என்பவை வெறும் பொருட்காட்சிகள் மட்டுமல்ல, அவை பொருளாதார வளர்ச்சியின் இயந்திரங்களாகும். புதிய கூட்டு பங்காண்மைகளுக்கான கதவுகளை திறப்பதன் மூலம் இவை முதலீடுகளை தூண்டுகின்றன. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு அங்கீகாரத்தினையும் தன்னம்பிக்கையையும் வழங்கி வலுவூட்டுகின்றன. விவசாயம், கடற்றொழில், கைவினைப் பொருட்கள் அல்லது தொழில்நுட்பம் என யாழ்ப்பாணத்தின் தனித்துவமான தயாரிப்புகள் உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடைவதை உறுதி செய்து பிராந்திய அபிவிருத்தியை இக்கண்காட்சி பலப்படுத்துகின்றது. எதிர்காலத்தை நோக்கிய எமது பயணத்தில் எமது கைத்தொழில்கள் உலக சந்தையில் போட்டியிடக்கூடிய வகையில் அமைவதற்கு டிஜிட்டல் மாற்றத்தை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தும் நோக்கில் தன் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தயாசிறி ஜெயசேகர உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்தால் யார் மூலம் இந்த வங்கியில் இந்த நாட்களில் எவ்வாறு தனக்கு பணம் வைப்பிடப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டுமெனவும் ஸ்ரீதரன் இதன் போது தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியின் பல இடங்களில் மக்கள் வசிக்க இடமில்லை. எனினும் 1200 ஏக்கர் காணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தன்னகப்படுத்தியுள்ளதாகவும் சுமார் 7 கோடி ரூபாய் நிதியை தனது பெயரிலும் தனது மகனின் பெயரிலும் வைப்பிலிட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்.
குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்று ஸ்ரீதரன் நாடாளுமன்ற அமர்வில் பதிலளித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக அரசாங்கத்துக்கு வால்பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏதோ ஒரு வகையில் என்னை அரசியலில் இருந்து நீக்க வேண்டும் என ஒரு சிலர் எண்ணுகின்றார்கள். என்னுடைய கட்சியில் உள்ள சிலரும் என்னை பழிவாங்கி கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள். எனது பதவியை பறிக்க எண்ணுகின்றார்கள். எனினும் அது ஒரு பகல் கனவாகவே இருக்கும். எனது மக்களுக்கான பணியை நான் நேர்த்தியாக மேற்கொண்டுள்ளேன். என்னை வைத்து அரசாங்கமும் எதிர்த்தரப்பும் என்னுடன் இருப்பவர்களும் அரசியல் செய்ய முயற்சிக்கின்றனர். உண்மையை வெளிப்படையாக உடனடியாக கொண்டு வருமாறு நான் பகிரங்கமாக தெரிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இவ்வாறு சிவஞானம் ஸ்ரீதரனின் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ராமநாதன் அர்ச்சனா கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள், அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிக பிழையானது. குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும். ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் யாருடைய பெயர்லையோ இவ்வாறு 7 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். அவர் உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் உங்களை கேட்கிறேன். நாடாளுமன்றத்தில் பொய்யுரைப்பதை முதலில் தடை செய்ய வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 27(2) பிரிவின் கீழ் நான் நேற்றைய தினம் கேள்வி கேட்ட போது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் இருக்கும் வைத்தியரை இடமாற்றம் செய்ய மாட்டேன் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அன்றைய தினமே குறித்த வைத்தியசாலையின் வைத்தியரை இடமாற்றம் செய்திருக்கின்றார். ஆகவே இது தொடர்பில் நான் நீதியை கோருகின்றேன் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் பிரச்சினைகள் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சருக்கு எதிராக பொதுமக்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுடன் வைத்தியர்களின் வேலை நிறுத்தமும் இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தற்போதைய சேவைகள் எதிர்காலத்தில் விரிவுபடுத்த வேண்டிய சேவைகள் தொடர்பில் நேற்று முன்தினம் நடந்த பாராளுமன்ற சுகாதார மேற்பார்வை குழுவின் கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் கூட்டம் மருத்துவர் நிகால் அபேசங்க தலைமையில் நடந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன, அமைச்சின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருகோணமலை கடற்கரையில் புத்த சிலை வைக்கப்பட்டமை தொடர்பில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 2 தேரர்களின் மனுக்கள் மீதான தீர்ப்பு எதிர்வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. திருகோணமலை கடற்கரையில் புத்த சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் 4 பிக்குகள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்கொடை கசப தேரர், திருகோணமலை கல்யாண வம்ச திச தேரர் ஆகியோரை விடுதலை செய்யுமாறும் அவர்களின் விளக்கமறியல் உத்தரவை வலுவற்றதாக கூறியும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நேற்று வியாழக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹந்த அபேசூரிய, நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பாக விசாரணைகள் நடைபெற்றன. சம்பந்தப்பட்ட தரப்பினரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதியரசர்களின் அமர்வு இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை எதிர்வரும் மாதம் 30ஆம் தேதி அறிவிப்பதாக கட்டளை பிறப்பித்தனர். தமிழரின் இன பரம்பரையை மாற்றியமைக்கும் கிவிலோயா திட்டம் அமலாக்கலை தடுக்கும் வகையில் பெரும் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தவுள்ளோம். இந்த போராட்டங்களில் எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு மற்ற கட்சிகளையும் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் நேற்று வியாழக்கிழமை விடுத்துள்ள அறிக்கையிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது:
கடந்த திங்கட்கிழமை 20ஆம் திகதி அமைச்சரவை கிவிலோயா திட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த திட்டம் எப்படியாக இனப்பரம்பலை மாற்றி அமைக்கும் என்றும் தமிழ் மக்களின் உரிமைகளை எந்தளவுக்கு பாதிக்கும் என்பதையும் எமது பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார். இந்த திட்ட அமலாக்கலை தடுக்கும் வகையில் பெரும் எதிர்ப்பு போராட்டங்களை நாம் நடத்தவுள்ளோம். இந்த போராட்டங்களில் நம்மோடு இணைந்து கொள்ளுமாறு மற்ற கட்சிகளையும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தடுத்த நாட்களில் இது சம்பந்தமான கலந்துரையாடல்களை வவுனியாவில் நான் நடத்தவுள்ளோம். இதில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து இந்த போராட்டங்களுக்கு வலு சேர்க்குமாறு சகலரையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் காணாமல் போனோர் பணிமனைக்கு 11,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவை தொடர்பான விசாரணைகள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும். இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்சன நாணயக்கார. நேற்றைய தினம் வவுனியாவில் காணாமல் போனோர் பணிமனையின் அதிகாரிகளுக்கு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. இதன் முடிவில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோரின் பணிமனை பெறும் முறைப்பாடுகளை முறையாக விசாரிக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முக்கிய காரணம் இந்த பணிமனையில் உள்ள பிரச்சனை அல்ல, அப்போதைய அரசியல் சூழ்நிலை. காணாமல் போனோர் பணிமனையில் போதுமான ஊழியர்கள் இல்லாததனால் 65 அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த பணிமனையின் விசாரணை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்க 37.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் 11,000 முறைப்பாடுகள் இதுவரை இந்த பணிமனைக்கு கிடைத்துள்ளன. 5,000 முறைப்பாடுகளின் விசாரணைகள் இந்த ஆண்டு நிறைவடையும். அனைத்து முறைப்பாடுகளின் விசாரணைகளும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முறைப்பாடுகளை விசாரிப்பதன் முதன்மை நோக்கம் காணாமல் போனவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் உயிருக்கு நீதியை விரும்புகின்றார்கள். போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அவர்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு தேவைப்பட்டால் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வலிகளை தவிர்த்து இந்த மக்களிடையே நம்பிக்கையை வளர்ப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். புதைகுழிகள் ஆய்வு தொடர்பாக நாங்கள் சிறப்பு ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகின்றோம். தேவையான ஏற்பாடுகளை முறையாக வழங்கவும் இந்த ஆய்வுகளை வெளிப்படையாக நடத்தவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். வெளிநாடுகளிலிருந்து அறிவியல் உதவிகளை பெற்று தேவையான விசாரணைகளை நடத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்கள் குறித்து மட்டுமல்ல, தெற்கிலும் காணாமல் போனவர்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. பயிற்சிகளுடன் தெற்கிலும் விசாரணை குழுக்கள் நிறுவப்படுகின்றன. 1988 தொடக்கம் 89 நடந்த காணாமல் போனவர்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. தற்போதைய சட்டமா அதிபரை பதவியில் இருந்து நீக்குவது குறித்து பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சமூக ஊடகங்களில் எந்த வகையான அறிக்கைகள் வெளியிடப்பட்டாலும் சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்வது குறித்து அமைச்சரவையில் எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை. சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் விஷயங்களுடன் அரசாங்கத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. சட்டமா அதிபரை நீக்குவது அல்லது பதவி நீக்கம் செய்வது குறித்து அமைச்சரவையில் எந்த விவாதமும் இல்லை. இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் இந்தியா செல்ல உள்ளனர். எதிர்வரும் 26ஆம் திகதி இந்திய குடியரசு தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கவே இந்த குழுவினர் இந்தியாவின் ஒடிசாவுக்கு பயணமாக உள்ளனர். இந்தியா பயணமாகும் குழுவில் சித்தரால் பெர்னாண்டோ, சுமத்திரகிரியிலே சந்துரு கலப்பட்டி, பிரசாத் ஸ்ரீவர்த்தன, இந்திக்கு அனுருத்த சஞ்சீவ எதிரிமன்னு, சம்பத் அத்துக்கோர்ல அரசியல் குழு உறுப்பினர் மிலிந்த ராஜபக்ச ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். அத்துடன் விஜயங்காலத்துக்குரிய பௌத்த தொல்பொருட்கள், ஒடிசா பேரிடர் முகாமித்துவ மையம் என்பவற்றையும் பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணம் தொடர்பான கலந்துரையாடல் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. நெடுந்தீவுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது. எனவே அப்பிரதேச மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி நெடுந்தீவு இறங்குதுறையை புனரமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் தனது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பிபிடி போர் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டன. இதன்போது நெதர்லாந்தின் தூதுவரிடம் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நெடுந்தீவு இறங்குதுறையை புனரமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். அரசமைப்பு பேரவையில் சிறிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீதரன் ஆளுந்தரப்புக்கு சார்பாக செயல்படுகின்றார். இராணுவ அதிகாரிகளின் நியமனத்துக்கு இணக்கம் தெரிவித்து வடக்கு மக்களின் உரிமைகளை அவமதித்துள்ளார். ஆகவே அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ஸ்ரீதரன் உடன் பதவி விலக வேண்டும்.
தொடர்ந்து பதவி வகிக்க அவருக்கு தார்மீக உரிமை கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த சபையில் சிறிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசமைப்பு பேரவையின் உறுப்பினராக பதவி வகிக்கின்றார். அரசாங்கம் கொண்டு வந்த தவறான நியமனங்களுக்கு ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் ஆதரவளித்துள்ளார். சிறிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டு ஆளுந்தரப்புக்கு சார்பாக செயற்படுவது ஸ்ரீதரனின் கடமை அல்ல. உண்மையில் இவர் சுய அடிப்படையில் பதவி விலக வேண்டும். வடக்கு மக்களின் உரிமைகளுக்கு எதிராகவும் ஸ்ரீதரன் செயற்பட்டுள்ளார். ஆகவே சிறிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டு அரசமைப்பு பேரவையில் பதவி வகிக்க ஸ்ரீதரனுக்கு எவ்வித தகுதியும் கிடையாது. ஆகவே அவருடன் பதவி விலக வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பின் உள்ளடக்கத்தில் ஆபாசம் எவ்விடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல நிறங்களை பார்க்கும் போது தன்பாலின உணர்வு எவ்வாறு தோன்றுகிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட வேண்டும். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் தான் அரசமைப்பு பேரவையின் உறுப்பினரான ஸ்ரீதரன் மீது தயாசிறி ஜெயசேகர குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். தமது குறுகிய அரசியல் லாபத்துக்காக எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை இல்லாதொழிக்கின்றார்கள். புதிய கல்வி மறுசீரமைப்பை சிறந்த முறையில் அமுல்படுத்துவோம் என்று ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார்.